உங்களுக்கு டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த கதறங்கிறது வந்து ஒர்க் பிக் டைம். தேங்க்யூ சார். How did that happen? ஆக்சுவலா இட் வாஸ் an idea of Pradeep to bro இங்க இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா. ரொம்ப பிஸியா இருந்த ஷூட்டிங்ல சாங், ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்றோம், we had to capture the entire இது டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடா பட்டுச்சு அந்த இது. ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக் இந்த மாதிரி நம்ம ஏன் இது அனுப்பக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆகி நானும் அப்படி கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட். அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது. ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னாலும் இந்த கதற நல்லா இருக்கு, அதை நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இஸ் ஐடியா டு ஷூட் இட். அதுதான் அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாவும் தெரியாது. சரி அது வேற நான் வேற இருக்கிற ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து ஏதாவது டென்ஷன் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக தான் நான் நல்லா பார்த்தேன். பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும், அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும். ஸோ அதனால் ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இட் வாஸ் த பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போகிறோம், ஃபாரின் வரைக்கும் போகிறோம், ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அந்த இமோஷன்.